பிறந்த நாள் என்கிற நடைமுறை அது எங்களுடைய நடைமுறை கிடையாது. ரசூலுல்லாஹ் அவருடைய வரலாற்றில் ஒரு நேரம் கூட ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது, திருமண நாளை கொண்டாடியது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிமார்கள், 11 அந்த திருமண நாள் கொண்டாடி இருக்க வேண்டும், எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை. ஆனால் நம்முடைய சமூகத்தில் திருமண நாள் கொண்டாடப்படுகிறது. அதற்கென்று மக்குகள் அடிக்கப்பட்டு கணவன் மனைவிட போட்டோ போட்டு அடிப்பார், மனைவி கணவன் போட்டோ போட்டு அடிப்பா, இப்படி பிரசன்ட் பண்றாங்க. அதுல இருக்கும் இத்தனையாவது திருமண நாளுக்கு உங்களுக்கு வாழ்த்துகள் அன்புக்குரியவர்களே. ஆனா அந்த திருமண நாள் வாழ்த்து ஐநதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட் சென்றதை பார்த்தா எக்கச்சக்கமான சண்டடிக்கும். இஸ்லாம் கிடையாது. எனவே அந்த நேரத்தில் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு போலியான நடிப்பாக அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள். உண்மையான இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றி இருந்தால் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு வாழ்த்து நிறைந்த திருமண வாழ்க்கையாகத்தான் அது செல்லும். எனவே இது பிழையான ஒரு நடைமுறை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்த சகபாடிகளுக்கு அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். என்ன என்று கேட்டால், எந்த பர்த்டே அல்லது எங்க மம்மி டடாட திருமண ஃபங்க்ஷன், அந்த அந்த நாளைக்கு அவங்க கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க, ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பா. மெயின் ஸ்டேட்டஸ் தான், அதுக்காக வேண்டி கொண்டாடப்படுது. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த கலாச்சாரம் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இது தவிர உள்ள நிறைய ஃபங்க்ஷன் வந்து விட்டது. இன்றைக்கு நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது, ஆனால் சமூகத்தில் சில நடைமுறைகள் வளருகின்றன, அது மோசமான நடைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். சிலர் இந்த கேக் இந்த டிசைன்கள் எல்லாம் பழகிக் கொள்கிறார்கள். நல்ல விஷயம், கேக் டிசைன் பழகுறது, அதை பிரசன்ட் பண்றதுக்கு அந்த கேக் டிசைன்களை செஞ்சு கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது. பிறந்த நாளுக்கு ஒரு டிசைன். இதுல இந்த பிறந்த நாள் திருமண நாள் எல்லாம் இது பழசா போயிடுச்சு. அந்த பெண் கர்ப்பமாயினா அதுக்கு ஒரு கேக் வெட்டுப்படுது. அந்த பிள்ளையினுடைய காலம் வருடங்கள் செல்ல செல்ல அதுக்கு வித்தியாசமான கேக்குகள் வெட்டப்படுது. வாழ்க்கையில எல்லா விதமான பங்கன்களுக்கும் வித்தியாசமான கேக்குகளும் வைத்து மெழுதிரி செட்டப்ல அதோட சேர்ந்து வந்துடும். எனவே இந்த மாதிரியான சில கொண்டாட்டங்களை எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லாத நடைமுறைகள். இந்த கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுவது என்பது எங்களை சில நேரங்களில் அது சார்ந்த பழக்க வழக்கங்களை குறை காணாத, அதை சரி கண்டு சில நேரங்களில் அந்த பழக்கம் தான் சரி என்ற நிலைக்கு நாங்கள் போகிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி வந்து ஏனைய சமூகத்தினுடைய மதஸ்தானங்களில் கலந்து கொண்டு அவர்களுடைய வணக்கங்களில் நாங்கள் பங்கு கொள்வது, உண்மையில் அந்த மதத்தினுடைய உரிமைகளை நாங்கள் மதிக்க வேண்டும். இஸ்லாம் ஏனைய சமூகத்தினுடைய உரிமைகளை மதிக்குமாறு சொல்லி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் இஸ்லாமிய வரையறைக்குள் நீங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்குள் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பேணிக் கொள்ளலாம் என்று கொடுத்தார்கள்.